ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கட்டுரை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உழைப்பாளர் தினம் வந்துக்கிட்டே இருக்குது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். ஓகேவா? அதை ஒட்டி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு முன்னுரை. உழுவார் உலகத்தார்க்கு அணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படிங்கிற ஒரு குறள். உழைப்பு என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை. உழைத்தால்தான் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை பெற இயலும். இந்த உலகத்தை இயங்கச் செய்யும் சக்தி உழைப்பாளர்களின் தோளிலும் அவர்கள் மீது சுரக்கும் வியர்வையிலும் தான் உள்ளது. உலகம் முழுவதும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் பெருமைகளையும் உயர்த்தும் நாளாக கருதப்படுகிறது. இது குறித்து விரிவாக இக்கட்டுரையில் காண்போம். அப்புறம் குறிப்புச் சட்டகம். உழைப்பாளர்களின் முக்கியத்துவம், உழைப்பாளர் தினத்தின் வரலாறு, சமூகத்தில் அவர்களின் பங்கு, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், நமது கடமைகள் அப்படின்னு ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளர்களின் முக்கியத்துவம். உழைப்பாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு துறையும் செயல்பட இயலாது. கட்டிடங்கள், சாலைகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் அனைத்தும் அவர்களின் உழைப்பின் மூலம்தான் உருவாகின்றன. விவசாய உழைப்பாளிகள் இல்லாமல் நாம் உணவோடு இருப்பதற்கே சாத்தியமில்லை. உழைப்பே உயர்வு. இது ஒரு வெறும் சொல்லல்ல, வாழ்வின் உண்மை. உழைப்பாளர் தினத்தின் வரலாறு அப்படிங்கிறது அடுத்த டைட்டில். உழைப்பாளர் தினம் முதலில் அமெரிக்காவில் 1886 சிகாகோ நகரில் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக போராடியதன் நினைவாக தொடங்கப்பட்டது. தொடர்ந்து உலக நாடுகள் இந்த நாளை தொழிலாளர்களுக்கு உரிமை வழங்கும் நாளாக கொண்டாடத் தொடங்கின. சமூகத்தில் அவர்களின் பங்கு. உழைப்பாளர்களின் பங்களிப்பு இல்லாமல் நம் அன்றாட வாழ்க்கை இயங்க முடியாது. நாம் வசிக்கும் பள்ளிகள், வீடுகள், பாதைகள், விளைநிலங்கள் இவை அனைத்தும் உழைப்பின் சாதனைகள். உழைப்பின் சிறகு உடையவன் உயரத்தான் பறப்பான் அப்படின்னு ஒரு கொட்டேஷனையும் போட்டிருக்கேன். அடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். பல உழைப்பாளர்கள் தகுந்த ஊதியம், பாதுகாப்பு, வேலை, நிலைத்தன்மை போன்றவை இல்லாமல் வாடுகிறார்கள். குழந்தைகள் கூட வேலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நம் நாட்டில் இன்னும் பல தொழிலாளர்கள் உரிமைகள் மீறப்பட்ட நிலையிலும் உழைக்கின்றனர். அடுத்த டைட்டில், நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாம் உழைப்பாளர்களை மதிக்க வேண்டும். அவர்களது உரிமைகளை ஆதரிக்க வேண்டும். சிறு உதவிகள் கூட அவர்களின் வாழ்வில் மாற்றம் செய்யக்கூடியது. அவர்களை அர்ப்பணிப்புடன் பாராட்டும் மனப்பான்மை வளர்க்கப்பட வேண்டும். கடைசியா முடிவுரை. உழைப்பாளர்கள் சமூகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை. உழைப்பாளர்கள் நம் நாட்டின் வளர்ச்சிக்குரிய தூண்கள். அவர்களை மதித்து கௌரவித்து நன்றியுடன் வாழ்வது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாக இருக்க வேண்டும். தெய்வம் தொழா தூய்மை இல்வாழ்க்கை உழைப்பார்க்கே வானம் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டு தான் இல்லைங்களா? உழைப்பாளிகள் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது. உழைப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன் நம்ம படிக்கிற ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் தயாரிக்கிறதுலேருந்து நம்ம டிவி தயாரிக்கிறது எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால உழைப்பாளிகளை நாம் கண்டிப்பாக மதிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நாமளும் உழைக்கவும் செய்யணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது ரொம்ப நார்மல் டாபிக் அப்படிங்கிறனால உங்களுக்கே நிறைய தோணும் இல்லையா? அதெல்லாம் நடுவில் நீங்கள் போட்டு எழுதலாம். அப்படி உங்களுக்கு தோன்ற டாப்பிக்கெல்லாம் இந்த டாப்பிக்கு கீழே எதில் எழுதலாம் அப்படிங்கிறது தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ அப்போ நிறைய பாயிண்ட்ஸும் நீங்கள் ஓனாக எழுத உங்களுக்கு திறமையும் வளரும். ஓகேவா? இது எல்லாமே நான் ஓனாக எழுதுனது தான். அதனால அப்போ ஓனாக எழுதுகிற அந்த ஸ்கில் உங்களுக்கு வளரும். ஓகேவா? அதனால உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நடுவில் போட முடியுமோ அந்த மாதிரி போடுங்க. நிறைய இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தலைப்பில் உங்களுக்கு கட்டுரையோ, கவிதையோ இல்லை ஸ்டடி ரிலேட்டடாக எது தேவைனாலும் எனக்கு தாராளமாக கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.